மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதன் மேல இருக்க தோலை நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ணும்போது கையை கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. கையில நைஃப் படாம பார்த்துக்குங்க. தோலை சீவிட்டு மரவள்ளிக்கிழங்க துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்குங்க. மிக்சியில உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய் போட்டுக்குங்க. நான் இப்போ 5 மிளகாய் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுல கொஞ்சம் தேங்காய் போட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த மரவள்ளிக்கிழங்க இப்ப அதில் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சிருக்கிறத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கணும். அதுல நமக்கு தேவையான அளவு இட்லி மாவு ஊற்றி கலந்துக்கணும். அதுல தேவையான அளவு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துக்கணும். தேவையான மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. தோசை பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா கலந்துக்கங்க. இப்போ தோசை மாவு ரெடி. தோசை சுடுறதுக்கு தோசை கல்லை அடுப்புல வச்சு நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஊற்றணும். மாவு மேல தேவையான அளவு எண்ணெயை ஊற்றணும். நல்லா வந்தது பிறகு தோசையை திருப்பி போடணும். 2வது பக்கமும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தோசையை எடுத்துடலாம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தோசை பிரமாதமா இருக்கும்.